இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப நல்லவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தம்முடைய வார்த்தையின் மூலம் நிறைவேற்றுகிறார். ஆவியானவர் மூலம் வழி நடத்துகிறார். இன்றைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதன் நடுவில் தேவனுடைய வார்த்தையை நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் போது அவர் உங்களை வழி நடத்தி செல்லுவார். அவர் உங்களுக்கு தப்பி போகும் போக்கை உண்டாக்குவார். அவர் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான கிருபையை விளங்கச் செய்வார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நன்மை நிறைந்த நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பற் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். இந்த வசனத்தை தொடர்ந்து மீதம் இருக்கிற வசனங்கள் 30 வசனம் வரைக்கும் நீங்கள் படிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலனுடைய பாடுகளை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற பாடுகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்க கூட மாட்டோம், கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டோம். அப்படிப்பட்ட பெரிய பெரிய பாடுகள் எல்லாம் அவர் சந்தித்திருக்கிறார். அதை குறித்து இங்கே விளக்கமாக எழுதியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி இருந்திருக்கும். ஆண்டவருக்காக பல காரியங்களை நம்ம சகிக்கிறோம், இதில் எனக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம், கேள்வியாக கேட்டிருப்போம். ஒருவேளை இந்த கேள்வி சுயநலமான கேள்வியாக தெரிஞ்சால் கூட இந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்வி தான். எந்த ஒரு மனிதனும் தேவனுக்காக நான் தியாகமாக வாழ்கிறேன், தியாகமாக பல காரியங்களை செய்கிறேன், செய்கிற எல்லா காரியமும் வீணாக போயிருமா இல்லை கண்டிப்பாக நம்மளுக்கு பலன் தருமா அப்படின்ற யோசனை கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி தான். இயேசு கிறிஸ்து தன்னையே தியாகமாக கொடுத்து, ஜீவனை கொடுத்து, அவரை ஒரு பெரிய பலியாக நம்மளுக்கு கொடுத்தார். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய நித்திய ஜீவனுக்கும் இரட்சிப்புக்கும் தேவையான விலைக்கிரயத்தை தன்னுடைய சொந்த ஜீவனை கொண்டு அவர் செலுத்தினார். இயேசுவின் அந்த தியாகம், அந்த பலி, அந்த விலைக்கிரயம் வீணாக போகவில்லை. இயேசுவின் தியாகம் மன்னிப்பை நிலைநாட்டியது. உங்களுக்கும் எனக்கும் இரட்சிப்பை தந்திருக்கிறது. இயேசுவின் மேலே நம்ம விசுவாசம் வைக்கிறதன் மூலமாக இயேசு சாதித்த எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ இயேசுவை பின்பற்றுகிற விசுவாசிகளும் அவரை போலவே நாமும் அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் இயேசுவை பின்பற்றுவதற்கு நாம் ஒரு விலைக்கரியம் செலுத்த வேண்டும். அதற்கான பின்விளைவுகள் இருக்கிறது. அதையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எப்பவுமே இயேசுவை பின்பற்றுகிறது சுலபமாக இருக்காது. இயேசுவை பின்பற்றுகிறதுனால உலகம் முழுவதும் நாம் அறிந்தவர்களாக, பிரபலியமான ஆட்களாக இருக்க மாட்டோம். இந்த வசனத்தில் படித்த மாதிரியே பவுலும் இயேசுவை பின்பற்றினதுனால தனக்கு வந்த காரியங்களை குறித்து இங்கே சொல்லியிருக்கிறார். சரீர பிரகாரமாகவே அவர் புறக்கணிக்கப்பட்டார், அங்கே துன்பப்படுத்தப்படுகிறார். இயேசுவை பற்றின நல்ல செய்தியை சொல்லும் பொழுது அவருடைய பிரயாணத்தில் எப்பொழுதுமே ரொம்ப இனிமையான பிரயாணமாக அது இருந்ததில்லை. பாடுகள் நிறைந்த, பிரச்சனைகள் நிறைந்த பிரயாணமாக தான் இருந்திருக்கிறது. ரொம்ப கடினமான காரியத்தை தான் அவர் பார்த்திருக்கிறார், சொல்லுகிறார். எதுவுமே சௌகரியமான காரியம் இல்லை, ஆனால் எல்லாமே ஒரு தகுதியான காரியமாக, நிறைவான காரியமாக தான் இருந்தது. எதுவும் வீண் போகவில்லை. கண்டிப்பாக இயேசுவை பின்பற்றுகிறதுனால ஒரு சில காரியங்களை நாம் விலைக்கரியமாக கொடுக்குறோம், உண்மைதான். ஆனால் அந்த விலைக்கரியத்தை வைத்து நாம் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு ஈடாக அதை கொடுக்க முடியாது. நம்முடைய ரட்சிப்புக்கும் நம்முடைய நித்திய ஜீவனுக்கும் இயேசு மாத்திரம்தான் முழு விலைக்கரையும் கொடுக்க முடியும், கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் செய்கிறது எல்லாமே என்னன்னா, இயேசுவின் இரத்தத்தினால, அவருடைய விலைக்கரியத்தினால ரட்சிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். அதன் விளைவாக தான் நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம். அதனால் வருகிற உபத்திரவங்களை நாம் எதிர்கொள்கிறோம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ஈஸி டு பி a believer in today's world, but it's worth it to trust in Jesus and commit our lives to following him. இயேசுவை பின்பற்றுவது சுலபமான காரியம் கிடையாது. ஆனால் இயேசுவை பின்பற்ற நாம் செலுத்துகிற விலைக்கரியம் எல்லாமே தகுதியானது தான். இயேசுவை பின்பற்ற என்ன வேணாலும் விலைக்கரியமாக நம்ம கொடுக்கலாம். ஏனால் இயேசு மூலமாக தான் இந்த உலகம் கொடுக்க முடியாத காரியங்கள், உலகத்திலிருந்து நம்ம பெற முடியாத காரியங்கள் எல்லாம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாக நாம் சமாதானத்தை பெற்றிருக்கிறோம். தேவனோடு நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தினதே இயேசுதான். அவர் மூலமாக நாம் நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம். நித்தியத்திற்கும் மனுக்குலம் இழந்த நம்பிக்கையை தேவன் மீண்டும் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்காக நாம் எதை வேணாலும் விலைக்கரியமாக கொடுக்கலாம். இந்த உலகத்திற்கு நாம் ஒரு வேளை பலவீனத்தை போல தெரியலாம், இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வீணான வாழ்க்கையை போல தெரியலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. நம்முடைய பலவீனத்தில், நம்முடைய தாழ்மையில் தேவனுடைய புத்தி கெட்டாத வல்லமை என்ன என்பதை நம்முடைய பலவீனத்தில் தான் தேவன் காட்டுகிறார். ஒருவேளை கொஞ்ச கால பாடுகளை நாம் அனுபவித்து கொண்டிருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவின் மூலமாக நாம் நித்திய ஜீவனை பரிசாக பெற்றிருக்கிறோம். ஆகவே அவருக்காக நாம் செலுத்துகிற விலைக்கரியம் எதுவாக இருந்தாலும் எல்லாமே தகும். நீங்களும் இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றுறதுனால வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள் இதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது, இதெல்லாம் வீணாக போயிருமா,
இல்லை இதனால் நம்மளுக்கு பலன் கிடைக்குமான்ற கேள்வி நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இயேசுவுக்காக நீங்கள் செய்கிற தியாகமும் அவரை பின்பற்றும் பொழுது நீங்கள் பார்க்கிற போராட்டங்கள், உபத்திரவங்கள், நிந்தைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே தகும். ஏனென்றால் அவர் அப்படிப்பட்ட ஒரு விலைக்கிரயத்தை நம்மளுக்கு கொடுத்து, ரட்சிப்பை கொடுத்து, நம்மை நித்திய ஜீவனுக்கென்று தெரிந்தெடுத்து அதை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார், பரிசாக கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருக்காக நாம் படுகிற எல்லா உபத்திரவங்களும் தகும். இன்றைக்கும் தைரியத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு இயேசுவுக்காய் நீங்கள் வாழுங்கள். இயேசுவுக்காய் எதையும் எதிர்கொள்ளுங்கள், எதையும் தியாகம் செய்யுங்கள், எதையும் அர்ப்பணமாய் கொடுங்கள். எல்லாம் வீணாக போகாது, எல்லாம் தகும். எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக, நித்தியமாக, ஆசீர்வாதமாக உங்கள் கைகளை, உங்கள் வாழ்க்கையை வந்து அடையும். God bless you all.